வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கும் கேம்பிளிங் அப்படின்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸுக்கும் கேம்பிளிங்க்கும் உள்ள வித்தியாசம், எது பண்ணால் வியாபாரம், எது பண்ணால் சூதாட்டம்ன்ற ஒரு சின்ன புரிதலோடு தான் இந்த வீடியோவை நம்ம தொடங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் ஒரே பாயிண்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படின்னா 100 ரூபா முதலீடு பண்ணிவிட்டு 10 ரூபா எதிர்பார்க்குறோன்னா அது பேர் பிஸ்னஸ் ஆர் வியாபாரம். 10 ரூபா முதலீடு போட்டு நீங்கள் 100 ரூபா சீக்கிரமாக எதிர்பார்க்கணும் அப்படின்னா இது பேர் தான் கேம்பிளிங் ஆர் சூதாட்டம். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு சின்ன டிப்ஸோடு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். நம்மள அதிகமான பேர் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, 50,000 ரூபா போட்டால் டெய்லி 500 ரூபா வரும், 1 லட்ச ரூபா போட்டால் டெய்லி 5,000 ரூபா வரும். ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் க்ரோத் சீக்கிரமாக கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கறது கம்மி தான், ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சா போதும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய புரிதல் ஷேர் மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இங்கே வித்தியாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும், அந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே ப்ரியாரிட்டி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கேபிட்டல் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சைக்காலஜியும் கிடையாது. இங்கே எல்லா விஷயத்தையும் யார் ஒன்றா கொண்டு வராங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோ இல்லை சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரோ ஆகுறாங்க. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம், இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பொசிஷன் சைஸை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த பொசிஷன் சைஸ் வச்சு எவ்வளோலாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு ட்ரேடிங்குள்ளே இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு முதலீடு தேவை. இந்த முதலீடுக்கு முன்னாடி நம்ம என்ன வியாபாரம் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு இல்லாமல் நம்ம பண்ண முடியாது நார்மல் சைஸில். இல்லை ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் வச்சாலுமே ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 ரூபாய்க்கோ இல்லை 5 லட்ச ரூபாய்க்கோ நம்ம என்ன செட்டப் பண்ண போகிறோம், எந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், என்ன மெனு தர போகிறோம், இப்படி பல கதைகள் பல அனாலிசிஸ்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே, இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் அர்ன் பண்ணால் நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கலாம், ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வரும், ஒரு 5 லட்ச ரூபா போட்டால் டெய்லி ஒரு 5,000 ரூபா நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷனில் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் உள்ளே போக முடியாது. எல்லா பிஸ்னஸ்லையுமே ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்கோடு நம்ம உள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு நம்மளோட பர்சனல் மூளையோ இல்லை பர்சனலோட தாட்ஸோ உள்ளே நம்ம இன்புட்ஸாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட்டும் வரும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டோ இல்லை தள்ளுவண்டி கடையோ ஆரம்பித்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆன கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே பிஸ்னஸை நிறைய பேர் ஃபெயிலியர் ஆன கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இங்கே உழைப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம உட்காந்த இடத்துல தான் எல்லா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வெளியே அலைச்சலோ வெளியே அலைச்சல் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மன உளைச்சலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜியும் பாதிப்புகளும் மென்டல் ப்ரெஷரும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பித்து வெளியே வியாபாரம் பண்ணுற வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கு பாதி அட்லீஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 90 to 95% ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான மெயின் காரணம் என்னென்னா, நம்மளால் அந்த சைக்காலஜி மென்டல் ப்ரெஷரையும் ஒரே ஃப்ளோவில் ஒரே கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒரே மூடில் இருக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் மார்க்கெட்டில். ஒரு நாளைக்கு நம்ம சோகமாக இருப்போம், அந்த ரியாக்ஷன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம பண்ண அனாலிசிஸ் ரொம்ப தப்பாக இருக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்கலாம். கரெக்டாக இருக்கும்போது என்ன தோணும், நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், நம்மளுக்கு நம்ம என்ன நினச்சோமோ அவுட்புட் கொடுத்துருச்சுன்னு நினச்சி மறுபடியும் இன்னொரு ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவோம், 100% ஃபெயிலியர் கொடுத்துரும். அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம பண்ண கால்குலேஷன் ஆல்ரெடி நல்லா வந்திருக்கே, மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஜாஸ்தியாக பேராசப்பட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு வெளியே போகிற பீப்புள்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வியாபாரமாக இதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வியாபாரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் க்ரோத்தும் சரி ஸ்லோ க்ரோத்தும் சரி ஸ்டெடியாக வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம கேபிட்டலை வளர வைக்க முடியும். இந்த கேபிட்டலை ரீஇன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அந்த கேபிட்டலை க்ரோ பண்ண வைக்க முடியும். இங்கே சின்ன முதலீடு பெத்த லாபம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டெடி க்ரோத் இருக்கும், ஒரு ஸ்டெடியான வருமானம் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம். ஒரு 100 ரூபா போடுறோன்னா ஒரு 10-15% எதிர்பார்க்கறது ஒரு நார்மலான பிஸ்னஸ் மென்டாலிட்டி பீப்புள்ஸ்க்கு. ஸோ இதே நம்ம 10 ரூபா போட்டு 100 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்குறோன்னா ஒரு நாளைக்கு தாராளமாக 100 ரூபா வந்துடும், அடுத்த நாளும் 100 ரூபா வர வாய்ப்பு இருக்குது. இந்த 200 ரூபா வச்சு நம்ம திருப்பியும் அது உள்ளே போகிறோன்னா அது போட்ட முதலீடோட 10 ரூபாவும் போக வாய்ப்பு இருக்குது.
எக்ஸ்ட்ரா நம்ம ஆசைப்பட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த காசும் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் நிறைய பேர் பண்ணி நிறைய லாஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இங்கே நடுவில் நான் பேசும்போது ஒரு வார்த்தையை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், பொசிஷன் சைஸிங் சொல்லிட்டு. நம்மளோட கேபிட்டல்னு ஒன்று இருக்கும். அதாவது 1 லட்ச ரூபா உள்ள கேபிட்டல் நம்ம இருக்கும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம எத்தனை லாட் போடணுன்றது இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம 1 லாட் போடணுமா 2 லாட் போடணுமான்னு இருக்குது. இது எப்படி அனலைசிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான ரிஸ்க் எவ்வளோ. 100 ரூபா ப்ரீமியம்லாம் நம்ம ஆர்டர் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு பை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 100 ரூபா பை பண்ணால் 100 ரூபாவும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் லாஸ். இந்த 100 ரூபாவும் மேக்ஸிமம் லாஸ் பண்ணியும் உங்கள் கேபிட்டல் உங்கள் சைக்காலஜி பாதிக்காமல் இருக்குது. நீங்கள் பரவாயில்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் அமௌண்ட் அந்த கேபிட்டலே இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 100 ரூபா ப்ரீமியம் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு சக்தியை 50 ரூபா வாங்க முடியும், இந்த 50 ரூபாய்க்கு அந்த 50 ரூபா லாஸ் ஆனாலும் எனக்கு தாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 50 ரூபா ப்ரீமியம் மட்டும் வாங்குறது தான் அட்வைசபிளும் சஜஸ்டபிளும் கூட. அதே மாதிரி நம்ம எடுக்கிற முடிவும் கன்சிஸ்டண்ட்டாக அதே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா ப்ரீமியம் வாங்குறது, அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னா 200 ப்ரீமியம் வாங்குறது, அதில் லாஸ் பண்ணுறது திருப்பி 50 ரூபா ப்ரீமியம் தருது. இந்த மாதிரி இந்த பொசிஷன் சைஸிங்னு சொல்லுவாங்க. அதாவது லாட் சைஸை நம்ம டிசைட் பண்ணுறது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 75 குவான்டிட்டிக்கு அந்த ப்ரீமியம் வேல்யூவில் எவ்வளோ லாஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஸோ கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெட்டலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லாஸ் ஆக போகுதுன்னு ஒரு ப்ரீ கால்குலேஷன் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. இந்த கால்குலேஷன் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண மட்டும்தான் அந்த க்ரோத் ஸ்டெடியாக இருக்கும். இங்கே ஒரு வியாபாரம் பண்ணும்போது, பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு ரெகுலர் ப்ராக்டிஸாக நம்ம அது கடையில் ரா மெட்டீரியல்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், கஸ்டமர் வர வைக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட ஃபுட் குவாலிட்டியை பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்றைக்கி வியாபாரம் கம்மியானாலும் அடுத்த நாள் நம்ம கடையை திருப்பியும் திறந்து அந்த வியாபாரத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த பிஸ்னஸை குட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேம் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். இங்கே நம்மளுக்கு என்னென்ன செட்டப்லாம் இருக்காதுன்னா, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பு, மக்கள் வர செட்டப்பு, இதெல்லாம் நமக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்லையும் இது எல்லாமே இருக்குது. இதை தான் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். எத்தனை பீப்புள் ஆஃப் நம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் பிட் பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, இந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, இந்த ப்ராடக்டோட வேல்யூ இவ்வளோ இருக்குது, இந்த வேல்யூக்கு இந்த ப்ராடக்டோட வர்த்தி இவ்வளோ இருக்கா. ஸோ இதோட அனாலிசிஸ் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு அந்த பிஸ்னஸை தூக்கிட்டு போகிறதுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்னாலையும் கேம்பிளிங்கும் பண்ண முடியும், பிஸ்னஸும் பண்ண முடியும். யார் யாருக்கு மேலே கேம்பிளிங்கோட த்ரில் தேவைப்படுதோ அவங்க நம்ம கேம்பிளிங் பண்ணிட்டு போவாங்க. யார் யாரோட பிஸ்னஸோட ஸ்டெடி க்ரோத்தோ ப்ராஃபிட்டோ ஸ்லோ மூவ்மெண்ட்டோ பார்த்தாலும் எவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து பண்ண முடியும்னு நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணிங்கன்னா அவங்களால வியாபாரம் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்னென்னா, பிஸ்னஸ் அப்படின்றது ஸ்லோ க்ரோத், ஸ்டெடி க்ரோத். கேம்பிளிங் அதாவது சூதாட்டன்றது உங்களுக்கே தெரியும், வந்தால் லாபம் போனால் நஷ்டம், பெருசாக போகும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கேம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆசை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வெளியேருந்து வாங்கி போட நம்மளோட லாஸ் பெருசாகிட்டே இருக்கும். அதை ரிகவர் பண்ணுறதுக்கு நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக தேவைப்படும், நம்மளோட பேஷண்ட் இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்படும், நம்மளோட ஃபோக்கஸ் இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதனால் எடுத்தோடனே அவ்வளோ பெரிய லாஸை நம்ம பார்த்துட்டு திருப்பி அதை ரெக்கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா 100% மறுபடியும் லாஸ்லாம் போயிட்டு இருப்போமே தவிர அதை ரெக்கவர் பண்ணுற வாய்ப்பும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஸ்டெடியாக க்ரோத் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய டூல்ஸ் வந்திருக்கு. இப்போ ஆல்கோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம எழுந்து ஒரு வேலையும் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக போய் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கேபிட்டலுக்கு சூஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட்டை பண்ணிட்டா போதும். அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்து அது பாட்டுக்கு கட் ஆக போகுது. இங்களோட மேனுவல் இன்ட்ரப்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தால் நம்மளுக்கு மறுபடியும் மேனுவல் ட்ரேட் பண்ணுற மாதிரி லாஸ் தான் ஆக போகுது. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கேம்பிளிங்கும் பண்ணலாம், பிஸ்னஸும் பண்ணலாம். யார் யாருக்கு அதோட ஆசை மோகம் ஜாஸ்தியாக வேணும், உடனே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்லை உடனே நம்ம லூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கேம்பிளிங் பண்ணலாம். யாருக்கெல்லாம் ஸ்டெடி க்ரோத் வரணும், யாருக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக எனக்கு கேபிட்டல் ஏறினா போதும், எனக்கு 6 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கேபிட்டல் லூஸ் ஆகக்கூடாது, ரொம்ப பொறுமையாகவும் ஸ்டெடியாகவும் என்னோட கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களோ, ட்ரேடிங்குள்ளே தாராளமாக பிஸ்னஸ் தான் பண்ணணும். அதை தவிர வேறு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா 100% லாஸ் தான் முடியுன்றது என்னோட கன்க்ளூஷன். உங்களோட ஒப்பீனியனை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சஜஷன் உங்களுக்கு ஏற்றுக்க முடிஞ்சுதா ஏற்றுக்க முடியாதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கும் அடுத்த வீடியோ என்ன பேசணும்னு தோணும். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்னும் இந்த க்ரோத்தை எடுத்துக்க முடியும். நம்மளால் ஒரு புரிதலோட நம்மளோட இந்த வியாபாரத்தையோ இந்த ட்ரேடிங்கோ எடுத்துகிட்டு போக முடியும். மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.